எல்லா கட்சியும் குரல் கொடுக்கறதாகவும் வட மாவட்டங்கள் குறிப்பா இப்ப கடலூர்ல பாதிக்கப்பட்டது கூட பாமக உங்களை போன்ற தவிர யாரும் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க தென் மாவட்டங்களுக்கு ஏதாவது உடனே ஒழிறீங்க, ஆனா உங்க பகுதியில் பாதிக்கும்போது மற்ற கட்சிகள் எல்லாம் தள்ளி நினைக்கிறாங்க. அதான் இந்த தென் மாவட்டம், வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு என்றெல்லாம் பிரித்து பார்க்காமல் தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு நிலத்தில் வாழ்கின்றவர்கள். இவர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக இப்போது கூட விவசாய பெருமக்கள் ஒரு கோரிக்கை மனு அளித்தார்கள். ஏற்கனவே என்னை சந்தித்து அளித்திருக்க இதற்காக நான் கவன ஈர்ப்புகளை தந்திருக்கிறேன். அவருடைய பேருந்து நிலைய மாற்றத்திலிருந்து ஷிப்காட் வருவதை தடுக்க வேண்டும் என்பதிலிருந்து மருத்துவமனை தனியார் மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருப்பதிலிருந்து இதையெல்லாம் நான் கவன ஈர்ப்பாக தந்து சட்டமன்றத்தில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறேன். அதேமாதிரி டங்ஸ்டனுக்கு முதலில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி அதை இஷ்யூ ஆக்கி முதலமைச்சர் அப்படி ஒரு தீர்க்கமான அறிவிப்பு வெளியிடுவதற்கு முதல் காரணம் நான் தான். ஆனா அந்த விவசாயிகளோட இன்னைக்கு போய் பல தலைவர்களை பார்த்து நன்றி சொல்றாங்க. என்ன சந்திக்கவே இல்லை. அதெல்லாம் நான் கவலைப்படல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற 5 கோடி மக்களும் 12 கோடி மக்களும் என் அண்ணன் தம்பி, என் தொப்புள் குடி உறவுகளாக, என் தமிழ் குடிகளின் பிள்ளைகளாக, என் உறவுகளாகத்தான் பார்க்கிறேன். அதனால்தான் அவர்களுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை என்று என் கவனத்திற்கு வந்தாலும் அதற்காக தமிழக சட்டமன்றத்தில் முதல் குரல் எனது குரலாகத்தான் இருக்கிறது. முதல் போராட்டமும் எனது போராட்டமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரிதான் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் பார்க்கணும். உதாரணத்துக்கு அண்ணாமலை இப்ப டங்ஸ்டனுக்கு அந்த ஒன்றிய அமைச்சரை கூட்டு வந்தாரு மதுரைக்கு. ஆனா என்எல்சிக்கு நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வீராணேரி வரையிலும் என்எல்சி நிலங்களை பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை கையகப்படுத்துகின்ற ஒரு திட்டம் இருக்கு என்று என்எல்சி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அங்கே நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கேட்டு போராடுறாங்க. என்எல்சி எங்களுக்கு வேண்டான்றாங்க. ஆனா அண்ணாமலை எட்டி பார்க்கல. பரந்தூர்ல இன்றைக்கு 25 கிராம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேல இதுவரையிலும் அண்ணாமலைக்கள் அங்க எட்டி பார்க்கல. சில மாநில கட்சிகளும் எட்டி பார்க்கல. ஆக இதைத்தான் நீங்கள் சுட்டிக்காட்ட வருகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதனால் தேசியம் பேசுகிற அண்ணாமலைகள் அவர்கள் பகுதிக்கென்றோ அல்லது அவர்கள் அரசியல் செய்வதற்கென்றோ சில இடங்களுக்கு மட்டும் செல்வது, அந்த பிரச்சனைகளை மட்டும் ஒன்றிய அரசுக்கு எடுத்துச் சொல்லி, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இல்ல, அந்த திட்டத்தை அண்ணாமலையே சென்று போராடி தடுத்து நிறுத்தினார். இது தேசியம் பேசுகின்றவர்கள், நாம் இந்தியா நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் நாம் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், எல்லாரும் என்னுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய அதுதான் சொல்றேன். அதுக்குதான் நான் சொல்றேன். அதுக்குதான் இந்த பதில். இப்படி நான் சொல்றேன், உலகத்திலேயே எவராலும் ஒப்பிட முடியாத 4 படை, விமானப்படை, தரப்படை, கப்பல் படை என்று முப்படைகளுடன் தற்கொலை படை என்கிற ஒரு மிகப்பெரிய படை அமைத்து உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்க செய்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தின் வீரன். இந்த நூற்றாண்டில் அவருக்கு நிகராக உலகத்தில் எந்த விடுதலை போராட்டமும் நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட ஒழுக்க நெறிகளை, தலைமை பண்புகளை, ஆளுமை பண்புகளை கொண்ட ஒரு வீரனை, ஒரு மாபெரும் தலைவனை வெறுமன இன்றைக்கு வேறு வேறு தலைப்புகளின் கீழ் விவாதத்திற்கு உள்ளாக்குவதை, அந்த மண்ணில் விடுதலைக்காக களமாடி தன்னுயிரை தந்திட்ட, அந்த மண்ணில் விதையாக விழுந்த எமது வீரர்களின் ஆன்மா மன்னிக்காது என்கிற காரணத்தினால் நான் இதை குறித்து கருத்து கூற விரும்பவில்லை. நீங்க மாற்ற அவருடைய வீரத்தில் நீங்க அங்க நடந்த விடுதலை போராட்டத்தை குறித்து கேளுங்க, முள்ளிவாய்க்கால நடந்ததை குறித்து கேளுங்க, அங்க ஜெயக்கூர் சமசூரில் என்ன பண்றாரு, பால்ராஜ் அண்ணன் வீரத்தை கேளுங்க, பொட்டாமனுடைய வீரத்தை கேளுங்க, சூசியனுடைய வீரத்தை கேளுங்க, கரும்புலிகள் அங்கே இருக்கனுடைய வீரத்தை கேளுங்க. இதையெல்லாம் குறித்து நான் மணிக்கணக்கா பேச தயாரா இருக்கேன். ஆனா இப்போது பல்வேறு விதத்துல பேசி அந்த தலைவருடைய மதிப்பை அதுதான் அந்த மதிப்பு இல்ல, அதை மதிப்பிழக்க செய்கின்ற அந்த செயல்களை குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்ற அதை இன்னைக்கு விடுதலை புலிகள் இயக்கமே அதற்கான மறுப்பை, அதற்கான அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அதற்கான பதில் அதுதான். ஏன்னா அவர்களோடு ஒப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். இல்ல அதுல அந்த 2 கார்கள் தற்போது காவல்துறையால் சென்னை மாநகர காவல்துறை சீஸ் செய்யப்பட்டிருக்கு, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 4 கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல 3 போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால நான் தமிழக காவல்துறைக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும்
அவர்கள் 7 கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அந்த பெண்கள் குடும்பத்தோடு சென்ற அந்த பெண்களை துரத்தி காரை குறுக்கே நிறுத்தி வழிமறித்து மிரட்டியதாக இருந்தாலும், 4 கிலோமீட்டருக்கு மேலே துரத்தி வந்ததாக இருந்தாலும், அவர்கள் காரில் இருந்து கொண்டு தங்கள் உயிரச்சத்தின் ஊடாக அவர்கள் கூக்குரலிட்டு அந்த ஓலமிட்ட காட்சி கண்டிப்பாக ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையருக்கான ஒரு மிகப்பெரிய வலியை தந்திருக்கும். அதனால் இனி இதுபோன்ற மிக மோசமான தரங்கட்ட கீழ்த்தரமான செயல்களில் யாரும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்கிற அளவில் தமிழக முதலமைச்சருடைய மிக கடுமையான நடவடிக்கை இந்த காரில் பயணித்தவர்கள் மீது அதுக்குரிய சட்ட பிரிவுகள் பாய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். காரணம், இதுபோன்ற சம்பவங்களை முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த பெண்களை, குழந்தைகளை, முதியோர்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த மனித மிருகங்களை சட்டத்தின் முன் உச்சபட்ச தண்டனை தர வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை தந்தவன் நான் தான். டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, லா செக்ரட்டரியை சந்தித்து இந்த கூட்டத்தொடரில் இதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியவன் நான் தான். அந்த அடிப்படையில் தான் ஒரு முறைக்கு 2 முறை பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறையில் வைத்து அவர்கள் சாகின்ற வரையில் சிறையில் வைக்க வேண்டிய சட்டமும், ஒரே பெண்ணை அல்லது ஒரே நபர் பல பெண்களை பாலியல் ரீதியாக அடிக்கடி தொந்தரவு செய்து இந்த வழக்குகளில் ஈடுபட்டால் அவர்கள் சாகின்ற வரை தூக்கிலிடுகின்ற மரண தண்டனை என்கிற சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சட்டத்தினுடைய வீரியம் நாடு முழுவதும் பத்திரிகை ஊடக நண்பர்களால் கொண்டு செல்லப்பட்டால் இது போன்ற அந்த யூடியூப் ஹீரோயிசத்துக்கு, லைவ் பேஸ்புக், முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லைவுக்கு செய்கிற இந்த வீர சாகசங்கள் எல்லாம் குறையும். இந்த பெண்களை சீன்றதோ பெண்களை பார்க்கறதோ கண்டிப்பா ஒரு பாலியல் பார்வையோடு பார்க்கிற அதுவே கூட கண்டிப்பா மட்டுப்படுத்தப்படும். இதற்காக தான் நான் சொன்னேன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான இயக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த கஞ்சா, அபினு, போதை, டாஸ்மாக் குடியால இந்த சமூகம் மிகச் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இது போன்ற உச்சபட்ச சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குற இந்த காம கொடூர்களை தூக்கு தண்டனை தருவதை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சட்டம் வேணும்னு சொல்லி நான் தான் இதற்கான முன்முயற்சி எடுத்தேன். ஏற்கனவே இப்படி பல சட்டங்கள் நான் முன்முயற்சி எடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சேலத்தில் இருக்கிற மூத்த சீனியர் பத்திரிகை நண்பர்களுக்கு அதெல்லாம் தெரியும். மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கியது, லாட்டரி ஒழிப்பு சட்டம், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, மழைநீர் சேகரிப்பு திட்டம் உட்பட எல்லாமே நான் கொடுத்த சட்ட திருத்தங்கள் மசோதாக்கள் மூலமா கொண்டு வரப்பட்டது. அப்படிதான் இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறி சம்பவத்துக்கு உங்களுக்கே தெரியும், டிஜிபி போய் சந்திச்சு இதை குறித்து பேசிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்ல சொன்ன எல்லாமே ஆவணமா இருக்கு. எல்லா தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கணும், அதுக்கு சட்டம் வேணும்னா அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல, செய்தியாளர்கள் செல்போனை பண்ணா தப்பு, அதை கண்டிக்க வேண்டியது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்கேன், அந்த தனசேகர் என்று சொல்லக்கூடிய, ஞானசேகர் என்று சொல்லக்கூடிய அவருடைய செல்போன்ல கால் எடுத்து அது இன்கமிங் 1 மாசம் 2 மாசம் யாருக்கு வந்திருக்கு, யாருக்கிட்ட வந்திருக்கு, யாருக்கிட்ட இருந்து போயிருக்கு, எது மிஸ்டு கால் ஆயிருக்கு, என்னென்ன மெசேஜ் பரிமாறப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாட்டு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு காவல்துறை ஆணையர் அவர்கள் விளக்க வேண்டும் என்று சொன்ன அதைத்தான் இன்றைக்கு இத்தனை நாட்கள் கழித்து அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அதான் நான் தான் சொன்னேன், உங்களுக்கு தெரியல, நான் தான் சொன்னேன், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க கையில இருக்கு, ஐபி கிட்ட கேட்டா அண்ணாமலை நீங்க ஐபிஎஸ் ஆபீஸ்ல உங்களுக்கு தருவோம், அதை வாங்கி கொஞ்சம் வெளியிடுங்கன்னு சொன்னேன். அது இருக்குன்னு வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறங்க, வெளியிட்டுமா அண்ணாமலை வெளியிடட்டும். இல்ல அது அப்படியே முழுசா அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இதே மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தி வன்னியர்களை வாழ வைத்தவர், வன்னியர் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீட்டை தந்தவர் தலைவர் கலைஞர் என்று மஞ்சள் சால்வையை போத்தி கலைஞர் சாகின்ற வரையில் மஞ்சள் சால்வையோடு சாவதற்கு போட்ட சால்வை மருத்துவர் ராமதாஸ் ஐயா போட்டதுதான். அதனால வன்னியர்கள் உள்ளிட்ட தமிழ் சாதிகளான 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக, கலைஞர். அதே மாதிரி என்னுடைய சட்டமன்ற கோரிக்கை முன்வைத்து இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டி தரணும்னு சொன்ன, கட்டி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திமுக என்கிற அந்த அரசியல் கட்சிக்கு 1957 தேர்தலில் அந்த உதயசூரி என்ற சின்னத்தை தந்த கோவிந்தசாமி படையாச்சி அவருக்கு நீங்க மணிமண்டபம் அமைக்கணும்னு சொன்னா அதை அமைச்சிருக்காங்க. அதுல என்ன பெரிய வேதனையான விஷயம்னா, சட்டமன்றத்தில் தொடர்ந்து போராடி பேசி வாதாடி அதை கொண்டு வந்தோம் நான் தான். ஆனா எனக்கு அங்க அழைப்பு இல்லை. ஏன்னா இதான் அரசியல். இப்படிப்பட்ட ஒரு மலிவான இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. திமுக முற்றுமுதலுமாக வன்னியர்களுக்கு
இல்ல பிரசாதி தமிழ்ச்சாதிகளுக்கோ சமூக நீதி வழங்கவில்லை என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஆனால் அது ஒரு 108 சாதிக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க வானான்ட்டாங்க. இன்னைக்கு அருந்தியருக்கு திமுக கொடுத்து உச்சநீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 3% கொடுத்து அது இன்னைக்கு நடைமுறை இருக்கு. ஏனைய ஜாதிகள் இன்னைக்கு நான் ஒரு மாநாட்டுக்கு போனேன். போயர் சமூகம், வண்ணார் சமூகம், முடித்திருத்துவ மருத்துவர் சமூகம், இந்த குயவர் சமூகம், இது மாதிரி பல தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் இரண்டரை கலந்து நம்மோடு வாழ்கிற இந்த மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை இல்லை. இன்னைக்கு நான் சொல்ற இந்த சமூகத்துக்குலாம் ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு எம்பி இல்ல, ஒரு ஐஏஎஸ் இல்ல, ஒரு ஐபிஎஸ் இல்ல, ஒரு நீதிபதிகள் இல்ல. ஆக இது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கேட்டு வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசி அவர் அதை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டது உண்மை. வன்னியர்களுக்கு ஒரு ஆண்டு அதற்கான பதவிகள் வழங்கியது, பதவி உயர்வுகள் இருந்து எல்லாம் வழங்கியது உண்மை. ஆனா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தடைக்கு வந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை அப்படியே பெண்டிங்ல வச்சிட்டார். அப்ப பாரதிதாசன் தலைமையில் இதுக்காக அமைக்கப்பட்டிருந்த நெல்லிக்குப்போ கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், MRK பன்னீர்செல்வத்துடைய தந்தை முட்ட கிருஷ்ணமூர்த்தி போன்ற திமுக என்கிற கட்சியை வடதமிழ்நாட்டில் முதலில் ஆட்சிக்கு வருவதற்காக உழைத்திட்ட திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையர்கள் உயிரோடு இல்லை. ஆக நீங்கள் சொன்ன அந்த ஆளுமைகள் இல்லாததும் இது போன்ற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட விவசாய குடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி காலதாமதம் ஆவதற்கு இதுவும் ஒரு காரணம். அதான் நான் சொல்றேன். இப்ப அருந்தியருக்கு கொடுத்திருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்காங்க, கிறிஸ்துவத்துக்கு கொடுத்தாங்க, அவங்க ஏத்துக்கல. அப்ப வன்னியர்கள் விட்டு 108 சாதி கொடுத்திருக்காங்க. அதனால சமூக நீதி கொடுத்திருக்காங்க. அது முறையாக கணக்கெடுப்பு நடத்தி எந்த சாதி கோச்சிக்காத வண்ணம் எல்லா சமூகங்களுக்கும் கிடைக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, நன்றி 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 நன்றி. ஒரே நிமிடம். என்ன கம்பெனி? இன்னும் ஒரு முக்கியமான இஷ்யூ. இந்த தலைமா என்கிற ஒரு நிறுவனம் இங்க ஆமா கிட்டத்தட்ட ஒரு 250 பேரை ஆட்குறைப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறேன், வாங்கிட்டு ஓடி போங்க அப்படின்றாங்க. அது கூடாது. அவர்கள் எல்லாம் 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்திருக்கிறார்கள், தங்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி. ஆதலால் அவர்களை யாரையும் ஆட்குறைப்பு செய்யக்கூடாது. அனைவரும் நிரந்தர வேலையிலே அந்த நிறுவனம் வைத்து வைக்கின்றோம். அவுட் சோர்சிங் முறையில் வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களிலிருந்து அது உற்பத்திக்கான பணிகளை செய்கின்றார்கள். அதை நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் தொழிலாளர் துறை அமைச்சரும் தடுத்து நிறுத்தி இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையை ஒளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 3 கவனஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிறேன். 1 முதலமைச்சருக்கு, 1 தொழில்துறை அமைச்சருக்கு, 2 மூன்றாவது தொழிலாளர் துறை அமைச்சருக்கு. இங்கே அருமை சகோதரர் தங்கம் அவர்களும் இந்த தொழிலாளர் சங்கத்தில் சார்பாக இன்னொரு தங்கம் அவர்களும் வந்தார்கள். அவர்களை நேரடியாக நான்